பாடத்திட்டம். இந்த ஆங்கில மலர் தினத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு பற்றி சற்று தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். நீங்கள் பாடசாலைகளிலோ பகுதி நேர வகுப்புகளிலோ புத்தகங்களிலோ ஆங்கிலம் கற்றதை போன்ற அல்லாமல் இந்த ஆங்கிலம் தளத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு சற்று வேறுபட்டிருப்பதை அவதானிக்கலாம். என்ன வேறுபாடு? எடுத்துக்காட்டாக ஐ டூ ஏ ஜாப் என்னும் வாக்கியத்தை தமிழில் மொழிபெயர்த்து கூறுவோமானால் நான் ஒரு வேலை செய்கின்றேன் என்றுதான் கூறுவோம். ஆனால் இந்த பாடத்திட்டத்தில் அவ்வாறு அல்லாமல் நான் செய்கின்றேன் ஒரு வேலை என தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஏன் இந்த வேறுபாடு? தமிழில் எழுவாய் பிளஸ் செயற்படும் பொருள் பிளஸ் பயனலை என தமிழில் வாக்கியங்கள் அமைகின்றன. எழுவாய் பிளஸ் பயனலை பிளஸ் செயற்படும் பொருள் என ஆங்கிலத்தில் வாக்கியங்கள் அமைகின்றன. இந்த குளறுபடியே பலருக்கு ஆங்கில நடைக்கும் தமிழ் நடைக்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்ள கடினமாக்கின்றது. எனவே இந்த வேறுபாட்டை ஆங்கிலம் கற்போர் எளிதாக புரிந்து கொண்டு கற்கும் வகையில் எழுவாய் பிளஸ் பயனிலை பிளஸ் செயற்படும் பொருள் என ஆங்கில நடைக்கு ஏற்ப தமிழாக்கம் செய்து வருகின்றோம். ஆங்கில நடைக்கு ஏற்ப தமிழாக்கம் செய்து கற்பதில் பயன் என்ன? ஐ நான், வெண்ட் போனேன், டு ஸ்கூல் பாடசாலை பிளஸ் இக்கு, ஐ பிளஸ் வெண்ட் பிளஸ் டு ஸ்கூல் நான் பிளஸ் போனேன் பிளஸ் பாடசாலைக்கு, ஐ பிளஸ் வெண்ட் பிளஸ் டு ஸ்கூல் பிளஸ் எஸ்டர்டே நான் பிளஸ் போனேன் பிளஸ் பாடசாலைக்கு பிளஸ் நேற்று, ஐ பிளஸ் வெண்ட் டு பிளஸ் டு ஸ்கூல் பிளஸ் எஸ்டர்டே பிளஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் நான் பிளஸ் போனேன் பிளஸ் பாடசாலைக்கு பிளஸ் நேற்று பிளஸ் எனது நண்பர்களுடன் நான் எனது நண்பர்களுடன் நேற்று பாடசாலைக்கு போனேன் என தமிழ் நடைக்கு ஏற்ப எழுதி கற்பிப்பதை விட ஆங்கில நடைக்கு ஏற்ப தமிழாக்கம் செய்து கற்பிப்பதில் ஒவ்வொரு ஆங்கில சொற்களுக்கும் இணையான தமிழ் சொற்களையும் ஆங்கிலம் கற்போர் விளங்கி கற்பர். அத்துடன் ஆங்கில வாக்கியங்களை நீட்டி அமைப்பது எவ்வாறு என்பதையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இதனையே பொருள் உணர்ந்து கற்றல் என்று கூறப்படுவதுண்டு. தவிர இவ்வாறுதான் ஆங்கிலத்தை தமிழ் மொழிபெயர்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. அநேகமாக வேற்றுமொழியை தமது தாய்மொழிக்கு மொழி மாற்றுவோர் தனது தாய்மொழி நடக்கேற்பவே மொழி மாற்ற விரும்புபவர். அதுவே அம்மொழியின் சிறப்பிற்கு வழிவகுக்கும் என்பதும் உண்மை. அத்துடன் தமது மொழியின் தனித்துவத்தன்மையை பேணி காக்கவும் மொழியின் பயன்பாட்டிற்கு ஏற்ப பொருள் உணர்த்தவும் உதவும். அதன் அடிப்படையில் தான் தமிழ் கலைச்சொல்லாக்க பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இன்றைய தமிழ் இணைய உலகில் பரவலாக பயன்படும் தமிழ் கலைச்சொற்களை சற்று பாருங்கள். பஸ் பாட்டை, ஹோம் முகப்பு, ஹோம் பேஜ் முகப்பு பக்கம், இவை நம் எல்லோராலும் மனதில் பதிந்து இணைய பயன்பாட்டிற்கேற்ப சரியான பொருள் தரும் சொற்களாக உள்ளன. இவை ஆங்கிலம் தமிழ் இரண்டு மொழியிலும் சிறப்புற கற்றுத் தெரிந்ததால் இடம் பொருள் ஏவம் நிலையறிந்து உருவாக்கப்படும் சொற்களாகும். ஆனால் இவை ஆங்கிலம் கற்க முடியும் ஒரு ஆரம்ப நிலை ஆர்வலருக்கு அல்லது மாணவருக்கு குழப்பத்தை தரலாம். அதனால் ஆங்கில சொற்களுக்கான தமிழ் கலை சொற்களை கற்க முடியும் முன் சாதாரண ஆங்கில பேச்சு வழக்கில் பயன்படும் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கற்றுத் தெளியலே நன்மை பயக்கும். இவற்றை மனதில் கொண்டே நாம் ஆங்கில நடைக்கு ஏற்ப மொழிபெயர்ப்பு செய்து வருகின்றோம். எனவே பஸ் பேருந்து, ஹோம் வீடு, இல்லம் மனை என முதலில் கற்றுக்கொள்வோம். அதன் பின் தமிழ் கலை சொல்லாக்க சொற்களை கற்றுக்கொள்ளலாம்.